ஓம் சாந்தி. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு இறை குழந்தை, இதுதான் நம்ம டாபிக். உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு வசதி இல்லாத ஒரு குடும்பத்துல பிறவி எடுத்தால் நமக்கு பிறந்த தினத்துல இருந்து ஒரு சோகம் இருக்கும். வசதி இல்லை, பணம் இல்லை, படிப்பு இல்லை, ஒண்ணும் இல்லை, கஷ்டமான ஒரு வாழ்க்கைன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு வசதி உள்ள ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க இவங்களை தத்து எடுத்தால் இப்படி சந்தோஷப்படுவாங்க. அந்த இனிமே அந்த கஷ்டம் எனக்கு இல்லை, நல்ல சுகமா வாழ முடியும், என்னை தத்தெடுத்துக்கிறாங்கன்னு அந்த மாதிரி சந்தோஷப்படுவாங்க இல்லையா? ஆனா இப்போ நம்ம கதை, ஒரு இறை குழந்தை, நம்ம கதை, உங்க கதை என்னதுன்னா, பகவானே நம்மளை தத்தெடுக்கிறாரு. நீங்கள் என்னோட குழந்தைங்கள், இனிமையான குழந்தைங்கள். நான் உங்களுக்கு அப்பா, நான் உங்களுக்கு தாயார், நீங்கள் என்னோட பிள்ளைங்கன்னு கடவுளே சொல்ற பொழுது நம்ம எவ்வளவு குஷியா இருக்கலாம் இல்லையா? இப்போ நீங்க நினைக்கலாம், கடவுள் என்னை தத்தெடுத்தா என்னதான் கொடுக்க முடியும்? வீடு கொடுக்க முடியுமா? முடியாது. சாப்பாடு கொடுக்க முடியுமா? முடியாதுன்னு இப்ப நம்ம நினைக்கலாம். ஆனா உண்மையை பார்க்க போனால் எல்லாமே பகவான் நமக்கு தர முடியும். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தால் ஆகாயமும் நமது, பூமியும் நமது, கடல் இந்த சமுத்திரமும் நமது. எப்போ நம்ம கடவுளுக்கு நம்ம சொந்தமாறமோ அந்த சமயம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அவர் மூலமா நமக்கு வாரிசு கிடைக்கிறது. வாரிசுன்னா என்னது? முழு ஞானம், எல்லா குணங்களும், தெய்வீக குணங்கள், எல்லா மாதிரி சக்திகள், எல்லா மாதிரி ஆசீர்வாதங்கள், எல்லா மாதிரி செல்வம், நல்ல நல்ல சம்பந்தங்கள், நல்ல நல்ல உலகம். இதுக்கு மேல என்னதான் கேட்க முடியும்? அதுக்கு மேல இருந்தாலும் நம்ம அதை ரசிக்க முடியாது. ஏன்னா ஒரு மனிதனா பிறவி எடுத்தால், ஒரு தேவர பிறவி எடுத்தாலும் அவ்வளவுதான் நம்மளால அதை நம்ம ரசிக்க முடியும், அதை அனுபவம் செய்ய முடியும். என்னென்னலாம் நம்ம ரசிக்க முடியுமோ, அனுபவம் செய்ய முடியுமோ எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. அப்போ நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், அப்படிதானே? ஆனால் ஏன் நம்ம சந்தோஷமா இல்லை? நம்ம உண்மையா உணர்றது இல்லை. ஒரு இறை குழந்தைன்னா என்னது, எப்படின்னு கொஞ்சம் விவரமா நம்ம பார்க்கிறோம். இறை குழந்தைன்னா கடவுளே அந்த ஒரு ஆத்மாக்கு உடம்பு உணர்வுல இருந்து ஆத்ம உணர்வு, ஆத்ம அபிமானத்துக்கு கொண்டு வர்றாரு. இதுதான் முதல் ஒரு மாற்றம். நான் யார்? ஆத்மா, உடம்பு கிடையாது. ஆகவே இறை குழந்தை அவங்க என்ன நினைப்பாங்க? நான் ஆத்மா, கடவுளுக்கு நான் சொந்தம், நான் கடவுளுக்கு குழந்தையா நான் வந்தாச்சு, இப்ப எனக்கு எல்லாமே எனக்கு தான் நீங்க நினைக்கலாம். ஆகவே முதல்ல அவர் என்ன நமக்கு தர்றாருன்னா, நம்ம ஒரு தூக்கத்துல இருந்தோம், நான் உடம்பு உடம்பு நம்ம நினைத்தோம். இப்போ அந்த உடம்பு அனுபவத்துல இருந்து நமக்கு ஆத்மீக அனுபவம் இதான் முதல் அவரு நமக்கு கொடுக்கறாரு. பிறகு அது மட்டும் கிடையாம அவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்தை மாத்தணும்னா நீங்கள் முதல் மாறணும். எப்படி மாறணும்? நமக்கு தெரியாது. நான் மாறணும்னா எங்கே மாறணும், எப்படி மாறணும்னு அவர் சொல்றாரு. உங்க எண்ணங்கள் மூலமா, உங்க துல்லிய அதிர்ச்சிகள் மூலமா, உங்க ஒரு பிரகாசம் மூலமா, உங்களோட அனுபவம் மூலமா, உங்களோட ஞானம் மூலமா நீங்கள் மாறணும். பேச்சு மூலமா எல்லாருக்கும் எதுவும் சொல்லலாம், ஆனா அது எதுக்கும் உதவாது. நீங்கள் உண்மையாக மாறினா, நீங்க பேசாம இருந்தாலும்
உங்களை பார்த்துட்டு மற்றவங்க மாறுவாங்க. அவங்களுக்கு உதாரணம் வேணும். மனிதனும் தெய்வமாக மாற முடியும், தெய்வங்களா மாற முடியும், மனிதர்களும் தெய்வங்களா மாற முடியும்னு அவங்க கண் மூலமா பார்த்தால் நம்புவாங்க, முயற்சி செய்வாங்க. ஆனா பேச்சு மூலமாவே நம்ம சொல்லிட்டு நம்ம பழைய மாதிரியே இருந்தால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆகவே அந்த பேச்சுக்கு எந்த ஒரு விலை மதிப்பும் கிடையாது, இல்லையா? ஆகவே முதல் பாடம் என்னது? ஆத்மாக்களா நீங்க உங்களை உணர்ந்து நீங்க உங்களை ஒரு மாற்றம், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வரணும். அந்த மாற்றம் உங்க மூலமா, துள்ளி அதிர்ச்சிகள் மூலமா, பிரகாசம் மூலமா, உங்க முகம் மூலமா, கண்கள் மூலமா அந்த ஒரு நல்ல தெளிவா தெரியணும்னு பாபா நமக்கு சொல்றாரு. இதுதான் ஒரு இறை குழந்தையோட அறிகுறி. ஆகவே நீங்க உங்களையே நீங்க பாருங்கள். என்னோட கண்கள் அன்பு துள்ளி அதிர்ச்சிகள் வீசுறதா? என்னோட முகம் அன்பாக எல்லாரையும் பார்க்கறதா? நான் உண்மையாகவே என்னோட மனதுல ஒரு தந்தை தவிர எனக்கு யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேனா? அப்ப நீங்களே சுய சோதனை செய்து சுய மாற்றம் உங்களுக்குள்ளேயே நீங்க கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இத்தனை நாளும் வெளிப்புறத்திலேயே பார்த்துட்டு அவங்க ஏன் இது செய்யறாங்க, ஏன் அது உடுத்தி இருக்காங்க, ஏன் இந்த நேரம் வெளியில போறாங்க, மற்றவங்களை பத்தியே நம்ம நினைத்து நினைத்து எங்கே சேர்ந்திருக்கோம் நரக்கத்துல. இப்ப நம்மளை பத்தியே நம்ம நினைத்தால் நான் என்ன நினைக்கிறேன், உண்மையா, இது சத்தியமா, இது நல்லதா, இது பாசிட்டிவா, இது பாபா ஏத்துக்கு வரா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சுய சோதனை மூலமா நமக்குள்ள மாற்றம் கொண்டு வந்தால் அது உண்மையாகவே ஒரு இறை குழந்தை. இந்த குழந்தை தாய் கர்ப்பப்பை மூலமா பிறவி எடுக்கிறது இல்லை. பிரம்மா பாபா கமல வாய் மூலமா, திரு வாய் மூலமா சிவபாபா தத்தெடுக்கிறாரு. சிவபாபா தந்தைய மாறுறாரு, நமக்கு தந்தைய வர்றாரு. பிரம்ம பாபா நமக்கு தாயா நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ஆன்மீக குடும்பம், தெய்வீக குடும்பம். இந்த ஒரு மெடிடேஷன்ல, இந்த ஒரு ராஜயோகத்துல நம்ம ஒரு புது ஒரு குடும்பத்தை உண்டாக்குறோம். காட்லி ஃபேமிலி, ஒன் காட்லி ஃபேமிலி, ஒரு இறை குடும்பம். தந்தையே நம்மளை தத்தெடுத்து நமக்கு ஞானமும் கொடுத்து நமக்கு நல்ல நல்ல குணங்களும் ஊட்டி சக்தியும் நமக்கு தந்து நல்ல மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்து இந்த கலியுகத்துல எப்படி நம்ம எந்த ஒரு விகாரத்துல நம்ம புகுந்து மாட்டிக்காம எப்படி நம்ம நல்லபடியாக வெளிப்புறத்துல வர்றது, மாயாவோட அந்த ஒரு சிக்கல்ல நம்ம மாட்டிக்காம எப்படி நம்ம சத்தியுகத்துக்கு நல்லபடியாக நரக்கத்துல இருந்து சத்தியுகத்துக்கு சொர்க்கத்துக்கு நம்ம எப்படி மாறி அந்த பக்கம் போகலான்னு கொஞ்சம் கொஞ்சமா பாபா நமக்கு சொல்லி தர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா, எல்லாமே திடீர்னு வர முடியாது. நம்ம உணரணும், அதை ஆழமா சிந்திக்கணும், அந்த மாற்றம் நமக்குள்ள கொண்டு வரணும். அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தூய்மையா டிரான்ஸ்பேரண்டா இருக்கணும். அந்த எண்ணங்களுக்கு அந்த அன்பு ஊட்டணும், அந்த எண்ணங்களுக்கு மன்னிப்பு ஊட்டணும், கருணை ஊட்டணும், ஆசீர்வாதம் ஊட்டணும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணங்களுக்கே நம்ம கொஞ்சம் நல்ல கவனம் நம்ம செலுத்தினா அந்த எண்ணங்கள் நம்ம கண்கள் மூலமா தெரியும். கண்கள் ஆத்மாவோட போட்டோ எடுக்கிறது. ஆத்மா அன்பாக இருந்தால் அந்த கண்கள் மூலமா நமக்கு தெரியும். அந்த ஆத்மா மன்னிக்கிற பொழுது அந்த கண்கள் மூலமா நமக்கு மன்னிப்பு கிடைச்சதுன்னு பாக்குறவங்களுக்கு தெரியும். ஆகவே ஆத்மாக்குள்ள என்ன இருக்கோ, தூய்மையான எண்ணங்கள், நிறைய அன்பு, அமைதி, சந்தோஷம், கருணை, இதெல்லாம் இருக்கிற பொழுது அந்த ஒரு கண்கள் மூலமா பாக்குறவங்களுக்கு தெரியும். அவங்க முகத்தை பார்த்தாவே தெரியும். அது மட்டும் கிடையாது,
அவங்க துல்லிய அதிர்ச்சிகள், பிறகு அவங்க பிரகாசம், அதெல்லாம் பார்க்கிற பொழுது நம்புவாங்க. இந்த ஒரு அறிகுறி இருக்கணும், இந்த நினைவு சின்னம் இருக்கணும். இந்த நினைவு சின்னம் இல்லாம, அறிகுறிகள் இல்லாம இருக்கிற பொழுது சும்மா நம்ம பேசிக்கிட்டே இருந்தா யார்தான் யார நம்ப போறாங்க? இத்தனை நாளும் ரொம்ப பேரு ரொம்ப பேசியாச்சு. ஆனா யாருமே யார பத்தி நம்ம நம்புறதில்ல. இப்ப நமக்கு உண்மையாக அந்த ஒரு நினைவு சின்னமா அந்த ஒரு ஜடமூர்த்திய மாறணும். ஆகவே பாபா சொல்றாரு, என்னோட ஸ்ரீமத்தை பின்பற்று, இந்த ஞானத்தை பின்பற்று, மறுபடியும் 2வது வாட்டி ஒரே உடம்புல 2வது பிறவி எடுங்க. 2வது பிறவின்னா என்ன? ட்வைஸ் பார்ன் என்று சொல்ற பொழுது என்ன? பழைய மாதிரி இருக்கிற பொழுது நான் ஒரு மாதிரி நினைப்பேன். என்னோட எண்ணங்கள் நான் மாத்தணும். பாபா சொல்றாரு, நான் மாறணும். ஆகவே பழைய மாதிரி பழைய உலகத்துல பழைய சம்பந்தங்கள் எனக்கு எப்படியெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் ஒன்னொன்னா நான் மாறிட்டு, அதை மாற வச்சு நானும் மாறிட்டு, பழைய சம்பந்தங்கள் எல்லாம் புது சம்பந்தங்களா நான் மாத்த முடியும். முந்தி என்னோட தந்தை, என்னோட தாயார், என்னோட குடும்பம் நான் நினைத்தேன். ஆனால் இப்பொழுது எல்லாருமே பாபாக்கு சொந்தம். பாபா தான் அவங்களுக்கு சொந்தம். ஆகவே நான் ஒரு கருவி, அவங்கள பார்த்துக்கணும், நல்ல மாதிரி பார்த்துக்கணும். இந்த ஒரு பிறவில நம்ம ஒன்னா சேர்ந்திருக்கோம். அடுத்த பிறவில யாரு எங்கெங்கே அவங்க பாகம் நடிப்பாங்களோ தெரியாது. ஆகவே அவங்க நடிப்பாங்க. நான் போறது நான் போய்கிட்டே இருக்கணும். ஆகவே பாபா சம்பந்தங்களை மாத்துறாரு, உலகத்தை மாத்துறாரு, எண்ணங்களை மாத்துறாரு, நம்ம முகத்தை மாத்துறாரு, நம்ம திருஷ்டி பார்வையை மாத்துறாரு. அப்போ நம்ம ஆத்ம அனுபவத்துல வர்ற பொழுது இந்த தேக அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமா அது மாயமா மறைஞ்சு போயிடும். ஆகவே பாபா சொல்றாரு, உங்களுக்கு இப்ப தெய்வீக ஒரு புத்திமதி உங்களுக்கு கிடைச்சிருக்கு, தெய்வீக ஞானம் கிடைச்சிருக்கு. இன்னுமே இந்த இரத்த சம்பந்தம் கிடையாது, ஆன்மீக சம்பந்தம், இறை சம்பந்தம், காட்லி ரிலேஷன்ஸ், இறை சம்பந்தங்கள் தான் நம்ம வச்சிருக்கோம். முந்தி இரத்த சம்பந்தங்கள் தான் ரொம்ப பெருசு, ரொம்ப உண்மையை நம்ம நினைத்தோம். ஆனா இப்ப நமக்கு தெரியும், இந்த ஆன்மீக சம்பந்தங்கள் 2 யுகத்துக்கு நம்ம ஒன்னா இருப்போம். சத்தியுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் பாதி கல்பத்துல நம்ம ஒன்னா இருப்போம். காரணம், ஆன்மீக சம்பந்தங்கள். கடவுளுக்கு சொந்தமான ஒண்ணு நமக்குள்ள ஒரு ஆன்மீக சொந்தம் இருக்கிறதுனால நம்ம ஸ்வர்க்கத்துக்கு மாறி ஸ்வர்க்கத்திலேயே நம்ம ஒன்னா இருப்போம். இப்ப இருக்கிற சம்பந்தங்கள் இரத்த சம்பந்தங்கள் இருக்கிறதுனால ஏதோ ஒரு கர்ம கணக்கு நம்ம தீர்த்துட்டு நம்ம வேற வேற குடும்பத்துக்கு போவோம், வேற வேற பிறவி எடுப்போம், எங்கெங்க போவோம் யாருக்கு தெரியும். ஆனா இப்போ என்ன நடக்கிறதுன்னா, பாபா நமக்கு ஒரு புது சம்பந்தம், இறைவன் காட்லி சம்பந்தம் பாபா நமக்கு சொல்லி தர்றாரு. ஆகவே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருக்கணும், போட்டி போடக்கூடாது, பிறகு நிந்தனை செய்யக்கூடாது. நம்ம அவங்களோட தவறை பார்த்தாலும் அது பார்க்க கூடாது. காரணம், நமக்குள்ளேயே நிறைய தவறுகள் இருக்கிற பொழுது, நம்மளே இன்னும் கம்ப்ளீட்டா வராம இருக்கிற பொழுது, சம்பூர்ணமா இன்னும் இல்லாம இருக்கிற பொழுது அவங்க இன்னும் சரியில்லை, அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஆக தகுதியை மாறுங்கள், கருணை காட்டுங்கள். பாபாவோட ஞானம் இதேதான். ஆகவே சம்பந்தங்கள் இறை சம்பந்தங்கள், எண்ணங்கள் புது மாதிரி எண்ணங்கள், புது சம்பந்தங்கள், புது மாதிரி உலகத்தை நம்ம பார்க்கறது, பிறகு நம்ம சம்பந்தங்களும் புது மாதிரி நம்ம உண்டாக்குறது.
இப்ப பாருங்க, நம்ம பாபா பக்கம் வந்த உடனே பழைய குடும்பத்திலேயே இருக்கோம். பழைய பொறுப்புகளும் இருக்கு. அந்த பொறுப்புகளை நம்ம நல்லா தீக்கணும். நான் புது குடும்பத்துல வந்துட்டேன், இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு தள்ளி வைக்க முடியாது. பழசு நம்ம நல்ல அழகாக தீர்க்கணும். எல்லா மாதிரி பொறுப்புகள் நம்ம நல்லபடியாக தீர்க்கணும். எல்லாம் நம்ம அங்க நல்லா தீர்த்த உடனேதான் இங்க நம்ம நல்லபடியாக தெய்வீக உலகத்துக்கு நம்ம வர முடியும். இதுக்குதான் நம்ம நல்ல ஒரு அழகான பாடம் பாபா சொல்லியிருக்காரு. பார்வையாளர், டிட்டாச்ட் அப்சர்வர். பார்வையாளரா இருந்து உங்க பொறுப்புகளை நீங்க நல்லபடியாக தீர்த்துட்டு எந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மனம் மூலமாவோ உங்க எண்ணங்கள் மூலமாவோ ஒரு சிக்கல்ல வராம தூரமாவே இருந்துட்டு ஒரு பார்வையாளர் ஸ்திதியில இருந்துட்டு உங்களோட பொறுப்புகள் எல்லாம் நல்லபடியாக தீர்த்துடுங்கன்னு பாபா சொல்றாரு. ஆகவே பாருங்க, எப்படி நம்ம ஒரு பார்வையாளர் அப்சர்வர்னா நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது. அதுல நம்ம புகுந்தால்தான் சிக்கி கொள்ளுவோம். ஆனா தூரத்துல இருந்து பார்த்துட்டு இது ஒரு சிக்கல், நான் எப்படி வெளியாக முடியும்னு தெரிஞ்ச உடனே நான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்புறத்துல வர்றதுதான் ஒரு பார்வையாளர் ஸ்திதி. அந்த ஒரு ஸ்திதியில இருக்கிற பொழுதுதான் நான் உண்மையாகவே பாபாவோட வாரிஸ். மன்னிக்கணும், பாபாவோட வாரிசுன்னா என்னங்க? பாபாவோட வாரிசுன்னா பாபாவோட பொக்கிஷம் எல்லாமே எனக்கு சொந்தம். பாபாவோட வாரிசுன்னா எதெல்லாம் எங்க அப்பாக்கு இருக்கு, அது என்னோட பிறவி ஒரு அனுபவம், பிறவி ஹக், என்னோட ஹக், என்னோட குரு, என்னோட அதிகாரம் எனக்கு இருக்கு. அந்த மாதிரி நான் பாபாக்கு நான் இப்ப வாரிசா மாறுவேன். ஆகவே வெளிப்புறத்துல ஒன்னும் காட்டிக்க வேண்டாம். மாலை போடுறதோ பிறகு வேற மாதிரி நம்ம காட்டிக்கிறதோ வேண்டாம். உள்புறம் அகநோக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தமா மாறுறது. எண்ணங்கள், திருஷ்டி, பிறகு நம்ம நடிக்கிற பாகம், பிறகு நம்ம சம்பந்தங்கள், நம்ம பணம் எப்படி செலவு பண்றோம், பிறகு சம்பந்தங்கள் எப்படி நம்ம நல்லபடியாக கொண்டு வர்றோம். ஒன்னொன்னா நம்ம எக்கனாமிக்கலா நல்ல சிக்கனமா நம்ம கொண்டு வர்றது ரொம்ப கெட்டித்தனம். பிராமணர்கள் இறை குழந்தையா இருக்கிற பொழுது எல்லாம் சிக்கனமாவே வச்சிருக்கணும். அப்பதான் உங்க கொஞ்சம் பணமும் நிறைய நீங்க சாதிக்கலாம். கொஞ்சம் பணம் நிறைய சாதிக்கலாம். சிக்கனமா இல்லாம இருந்தா நிறைய பணம் கொஞ்சம் தான் சாதிப்பீங்க. ஆகவே உங்க பணத்தை நீங்க எப்படி செலவு பண்றீங்க, உங்க நேரத்தை எப்படி நீங்க செலவு பண்றீங்க, உங்களுடைய எண்ணங்கள் நீங்க எப்படி செலவு பண்றீங்க, உங்க சம்பந்தங்களை நீங்க எப்படி கொண்டு வர்றீங்க, உங்களையே நீங்க எப்படி திருப்புறீங்க, இத பத்தி நினைக்க ரொம்ப இருக்கு. கொஞ்சம் இல்ல, உங்களை பத்தியே நினைக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆகவே நீங்க நினைக்கணும், பாபாவே இறைவனே என்னை பார்க்கிற பொழுது என்ன நினைக்கிறாரு, சிரிக்கிறாரா, நம்புறாரா, எனக்கு பொறுப்பு கொடுக்கிறாரா, என்ன நம்பலாமா, நம்பிட்டு எனக்கு பொறுப்பு கொடுக்க முடியுமா, அந்த பொறுப்பை நான் நல்லா எடுத்துக்க முடியுமா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைக்கிற பொழுது நமக்கு நல்ல பொறுப்புகள் எல்லாம் பாபா கொடுப்பாரு. அதே நம்ம நல்லபடியாக நிறைவேற்றலாம். ஆகவே பாருங்க, எல்லாமே இந்த டிராமா கதை நம்ம சொந்த கதை தான். உங்க கதை, அவங்க கதை கிடையாது. என்னோட கதை, என்னோட டிராமா, என்னோட எதிர்காலம், என்னோட கர்ம கணக்கு. கடவுளே எனக்கு சொல்ற பொழுது நான் ஒரு இறை குழந்தை, நான் நல்லபடியாக என்னையே நான் திருப்பிக் கொள்ளணும், எனக்குள்ளேயே நான் ஒரு மாற்றம் கொண்டு வரணும். ஆகவே நான் என்ன நினைக்கணும், நான் பழைய உலகத்துல உயிர் வாழ்ந்தாலும், பழைய உலகத்துல குடும்பத்துல இருந்தாலும், பழைய உலகத்துல
இந்த இரத்த சம்பந்தங்களோட இருந்தாலும் நான் இந்த பழைய உலகத்துக்கு சொந்தம் கிடையாது. புது உலகம் என்னுடையது. புது உலகம் நான் அங்க போறேன். புது உலகம் அங்க எனக்கு காத்துட்டு இருக்கு. புது உடம்பு எனக்கு அங்க காத்துட்டு இருக்கு. புது சம்பந்தங்கள் எனக்கு அங்க இருக்கு. ஆனா இங்கே இருக்கிற பழைய கதை நல்ல முறையில ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வரணும் இல்லையா? ஒரு கதையை பாதியில விட்டுட்டு நம்ம ஓடி போயிட முடியுமா? முடியாது. ஆகவே நல்லபடியாக ஒரு அழகான ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வந்துட்டு, நான் இந்த பழைய உலகத்துல இருந்தாலும் நான் இங்க சொந்தம் கிடையாது. என்னோட சொந்தம் அந்த உலகம், சத்திய உலகம். எனக்கு உண்மையான சொந்தம், நிரந்தர சொந்தம், எப்பொழுதுமே பிரிவு இல்லாத ஒரு சொந்தம் பாபா இறைவன். அந்த ஒரு மன மனதில் நம்ம வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எப்படி நம்ம இந்த பழைய உலகத்துல இருந்து இந்த சிக்கல்ல நம்ம வெளியாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புது உலகத்துக்கு தயார் பண்ணிக்கிறது ஒரு இறை குழந்தை. எப்பேற்பட்ட ஒரு மாற்றம்! எவ்வளவு செலவு பண்ணாமவே, ஒரு பணம், ஒரு காசு கூட செலவு பண்ணாமவே ஒரு சாதாரண மனிதர், பாவம் செய்த மனிதர் இப்படி தெய்வமா புண்ணிய ஆத்மாவா மாற முடியும்? யோசிச்சு பாருங்க. இது ஒரு அற்புதம். இது ஒரு என்ன சொல்றது, மாயையின் ஜாலம், மேஜிக்ன்னு சொல்லலாம். சாதாரண மனிதர் வீட்டிலேயே இருந்து பொறுப்பெல்லாம் அவரே தீர்த்து பிறகு புது ஒரு எதிர்காலத்தை உண்டாக்குறது. வீட்டிலேயே இருந்து செலவு பண்ணாம, யூனிவர்சிட்டிக்கு போகாம, வெளியூருக்கெல்லாம் போகாம, வீட்டிலேயே இருந்து எல்லாம் நல்லபடியாக தீர்த்துட்டு புது உலகத்துக்கு தகுதிய வர்றது மனிதன் தெய்வமா மாற முடியும் நம்ம இப்ப படிக்கிறோம். யார் படிக்கிறாங்க? ஒரு இறை குழந்தை. நான், நீங்கள், அவங்க எல்லாரும் இப்ப ஒரு புது குடும்பத்துல நம்ம வந்திருக்கோம். பழைய உலகத்துல நிவாசி, ஆனா புது உலகத்துக்கு நிவாசிய மாற போறேன். குடி சீக்கிரமா மாற போறேன். எனக்கு தெரியும். அப்படி இருக்கிற பொழுது நான் பார்வையாளரா இருந்து பாபாக்கு வாரிசா மாறி உள்புறத்துல அகநோக்கத்துல தூய்மையை நான் கடைபிடிக்கணும். உண்மையாகவே இந்த போலி வேஷம் போடுறது, தேவையில்லாத பேச்சு பேசுறது, தேவையில்லாத கண்களை அங்கே இங்கே அனுப்புறது, மனதை அலைப்பாய வைக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் நிப்பாட்டிட்டு கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் என்ன சொல்றது, யோகத்துல இருக்கிறது, நானே என்னை பத்தி நான் சிந்திக்கிறது, நானே எனக்கு கவனம் செலுத்துறது, நானே என்னோட தந்தைக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுறது, நானே அவருக்கு 100% அவர் பக்கம் நான் மாறுறது. இந்த மாதிரி அகநோக்கத்துல நான் மாறினால் என்னோட கலியுக பாவ கணக்குங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு நல்ல கர்ம கணக்கு சத்தியுகத்துக்கு என்ன தேவரா அனுப்பலாம். என்னோட கர்மம் எனக்கு தான் உதவும். உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியாது. அவங்க கர்ம கணக்கை அவங்க தான் ஒழுங்கா கொண்டு வர முடியும். அவங்க கணக்கு அவங்க தீக்கணும், அவங்க சேர்க்கணும். நரக்கத்துல இருக்கீங்களோ ஸ்வர்க்கத்துக்கு போறீங்களோ எல்லாமே உங்க கையில, நம்ம கையில இருக்கு. ஆகவே ஒரு இறை குழந்தை என்ன செய்வாரு? அவரோட கர்ம கணக்கை ஒரு நல்லபடியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாரு. ஒரு மனிதர்ல இருந்து தேவரா மாறுவாரு. இப்ப நம்ம ஒரு இறை குழந்தையோட அறிகுறி இன்னும் பார்க்கிறோம். ஒரு ஆன்மீக குழந்தை என்னால் அவங்க ஒரு பிறவிக்கு மட்டும் தயார் பண்ணிக்க மாட்டாங்க. 21 பிறவிக்கு
அவங்களோட கர்ம கணக்கை தயாரா பண்ணிக்குவாங்க. அவங்களுடைய எண்ணம், சன்ஸ்காரங்கள், கர்ம கணக்குங்கள், சம்பந்தங்கள், பாகம், நடிக்கிற பாகம் எல்லாமே 21 ஜென்மத்துக்கு அவங்க தயார் பண்ணிக்குவாங்க. பொதுவாக மனிதர்கள் இந்த ஜென்மத்துல அடுத்த ஒரு ஜென்மத்துக்கு அவங்க தயார் பண்ணிக்கிறாங்க. ஆனா இறை குழந்தைங்கள், இறைவனோட பிள்ளைங்கள், அவங்க 21 ஜென்மத்துக்கு தயார் பண்ணிக்குவாங்க. அந்த தயார் பண்ணிக்கிறது அகநோக்கத்துலதான் பார்க்கணும். இப்போ பொதுவாக உலகம் வெளிப்புறத்துலதான் பார்க்கறது. இவங்க ஆண், இவங்க பெண், இவர் தந்தை, இவர் பணக்காரங்க, இந்த மாதிரி வெளிப்புறத்துலதான் பார்க்கறாங்க. ஆனால் நம்ம பாபாவோட பிள்ளைங்களை மாறின உடனே, இறைவனோட பிள்ளைங்களை மாறின உடனே நம்ம அவங்களோட மனம் எப்படி இருக்கு, எண்ணங்கள் எல்லாம் என்னதுன்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். துல்லிய அதிர்ச்சிகள் மூலமா, அவங்க பிரகாசம் மூலமா, அவங்க நடைமுறை மூலமா. உள்ள நடக்கிறது தான் உண்மையான கதை. வெளிப்புறத்துல அது உண்மையா இருக்கலாம், உண்மையா இல்லாமையும் இருக்கலாம், வேஷம் போடலாம். ஆனால் நம்ம உள்ள நல்லா மாத்துறது தான் ஒரு இறைவன் உடைய குழந்தையோட அறிகுறி. அதே போல நம்ம நினைக்க கூடாது, நான் இப்ப தூய்மையா மாற போறேன்னு. கிடையாது. நான் ஆரம்பத்துல தூய்மையா இருந்தேன், அதுக்கப்புறம் அசுத்தமா மாறிட்டேன். இப்போ நான் ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தேன் அதே மாதிரி நான் மாற போறேன்னு தான் நான் நினைக்கணும். தவிர நான் இப்ப புதுசா நான் தூய்மையா மாறுறேன்னு கிடையாது. நான் எப்படி இருந்தேனோ ஆதி காலத்துல, ஆரம்ப காலத்துல, அதே மாதிரி நான் மறுபடியும் மாறுறேன். ஐ எம் ரிட்டர்னிங் டு மை ஒரிஜினல் பியூரிட்டி. நான் ஆரம்ப காலத்தின் ஒரு தூய்மையில எப்படி இருந்தேனோ அதே மாதிரி நான் மாறுறேன். இப்ப நம்ம முதல் இந்த ஆன்மீக படிப்பு நம்ம படிக்கிற பொழுது நம்ம சாப்பாடை மாத்துறோம், துணிமணி நம்ம உடுத்துறது மாத்துறோம், பிறகு காமம் எல்லாம் கொஞ்சம் குறைக்கிறோம், பிறகு விகாரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விடுறோம், வெளிப்புறத்துல கொஞ்சம் ஒரு மாற்றம் கொண்டு வர்றோம். ஆனா நாள் போக போக உண்மையான ஒரு முயற்சின்னு சொல்றது எண்ணங்கள், தூய்மை, பிறகு என்ன நோக்கம், என்ன மாதிரி நோக்கத்துல அது ஒரு காரியத்தை நீங்க செய்யறீங்க. ஆகவே எனக்குள்ள ஏதாவது ஒரு அகங்காரம் இருக்கா? காரணம் ஒரு நேரம் நம்ம ரொம்ப நாளா இந்த படிப்புல நம்ம வந்த உடனே நம்ம நினைக்கலாம், நான் சீனியர், எனக்கு தெரியும், எனக்கு நிறைய ஞானம் இருக்கு, எனக்கு தான் முடியும், அவங்களுக்கு முடியாது. இந்த மாதிரி ஒரு மாதிரி சூக்ஷ்மமான அகங்காரம் வரலாம். ஆகவே நானே என்னை பார்த்துக்கணும். எனக்கு அகங்காரம் இருக்கா? நான் கெட்டிக்காரி நான் நினைக்கிறேன்னா யார் எனக்கு சொல்லி தர்றாரு? எனக்கு சொல்லி தர தந்தை அவர் எவ்வளவு பணிவா வர்றாரு, நமஸ்தேன்னு சொல்றாரு, அமைதியா இருக்காரு, பொறுமையா இருக்காரு. அப்படி இருக்கிற பொழுது எனக்கு எப்படி இந்த அகங்காரம் வர்றோம்? என்னோட கெட்டித்தனம், நான் கொடுத்த கிளாஸ், நான் சொன்ன கிளாஸ் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் எப்படிங்க நினைக்க முடியும்? பகவானே ஒரு உதாரணமா என் கண்மண்ணுக்கு இருக்கிற பொழுது உண்மையாகவே அகங்காரம்னு சொல்றது கிடையாது. அது மட்டும் கிடையாது. இப்ப பாருங்க, வெளிப்புறத்துல எல்லாரும் கோயில் குளத்துக்கு போறாங்க, சாமியை தேடிக்கிட்டே இருக்காங்க, சாமி கும்பிடுறாங்க, சாமிய இப்போ நினைக்கிறாங்க, உண்மையா நினைக்கிறாங்க, சத்தியமா நினைக்கிறாங்க, சத்தியமா தேடுறாங்க. நமக்கு தேட இனிமே தேவையில்லை. நமக்கு சாமியே கடவுளே நமக்கு கிடைச்சாச்சு, தந்தைய வந்திருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கும் அந்த ஒரு பகவானுக்கும் நான் ஒரு பாலமா இருக்கணும். அவங்களுக்கு சொல்லணும், இவர்தான் நம்ம அப்பா, பாருங்க வாங்க நான் சொல்லி தர்றேன்னு நம்ம பாலமா இருக்கணும்.
உலகம் அந்த பக்கம் இருக்கு, கலியுகம். பகவான் எனக்கு தெரியும் யாருன்னு, என்னோட சொந்த தந்தை. அப்ப அவங்களுக்கும் அந்த பகவானுக்கு நான் ஒரு பாலமா, ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு நான் கொடுக்கணும். இதுதான் ஒரு இறை குழந்தையோட உண்மையான அறிகுறி. Be case, make a bridge between God and the world. ஆகவே நம்ம எவ்வளவு முடியுமோ அகநோக்கத்திலே இருந்து நம்ம அனுபவம் மூலமா எப்படி நம்ம பழைய கணக்குங்கள், பழைய மாதிரி நாடகம், பழைய மாதிரி ஒரு ஏமாற்றம், பழைய மாதிரி ஒரு வேஷம், அதெல்லாம் நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு உண்மையாகவே ஒரு தேவரன்னா என்ன, அப்படியே பிரகாசமா கபடம் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நானும் மாறணும். அப்படி இருக்கிற பொழுது உண்மையாகவே நான் ஒரு தெய்வீக மனிதனா மாற முடியும். என்னோட சம்பந்தங்கள் எல்லாம் கூட தெய்வீகமா மாற முடியும். சம்ஸ்காரங்களும் மாறணும். ஆகவே இந்த ஒரு சங்கம யுகம் என்னங்க, கலியுகத்துல இருந்து சத்தியுகத்துக்கு போக இந்த ஒரு சங்கம் யுகம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது, ஒரு மாற்றம் எனக்குள்ள கொண்டு வர்ற. இந்த ஒரு வாய்ப்பு இல்லாம எப்படிங்க நான் கலியுகத்துல இருந்து திடீர்னு சத்தியுகத்துக்கு போக முடியாது. ஆகவே சங்கம் யுகமும் ஒரு பாலம், ஒரு கனெக்ஷன். அந்த கனெக்ஷன்ல நான் மாற முடியும். நேரம் இருக்கு, நான் பொறுமையா இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் கொண்டு வர்றேன். கடைசியில முழு மாற்றமும் கொண்டு வர முடியும். மனிதனே தெய்வமா மாற முடியும். ஆகவே நான் எவ்வளவு உண்மையாகவே ஒரு மலர் போல நான் மலர்ந்து இருக்கேனோ, வாசத்தை, அந்த சுகத்தை நான் வீசுறேனோ, ஒரு வசந்த காலத்தை நான் கொண்டு வர்றேனோ, அவ்வளவு ஸ்வர்க்கமே ஒரு உண்மையான ஒரு உலகமா வர்றோம். நிச்சயமா வர்றோம். இது கற்பனை கிடையாது, இது பொய்யும் கிடையாது. உண்மையாகவே ஒரு யுகம், தெய்வீக யுகம், சத்திய யுகம், தேவர்கள் இருக்கிற ஒரு உலகம், அது கூடி சீக்கிரமா வரப்போறது. அதை நான் எங்கே கொண்டு வர முடியும்? என்னோட பொறுப்பு, என்னோட ஒரு இறை சத்தியம். நான் அந்த சத்தியம் பாபாக்கு கொடுத்தாச்சு, இறைவனுக்கு நான் கொடுத்தாச்சு. அந்த சத்தியத்தை நான் உண்மையை கொண்டு வரணும். இதுக்காக தான் நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு வளர்ச்சி நான் எனக்கு காட்டணும். இன்னுமே அந்த குழந்தை அந்த குழந்தை எண்ணங்கள், குறும்பு செய்யற எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், சாதாரண எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு, எனக்கு நான் பொறுப்பாளி, எனக்கு தெரியும், நான் பூர்வ ஜென்மத்துல எப்படி நான் இருந்தேனோ, ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தேனோ அதே மாதிரி நான் மாறியே தீரணும்னு நம்ம அந்த ஒரு உறுதி மொழி அதை நம்ம எடுத்துக்கணும். அந்த உறுதி எனக்கு வேணும். அப்படி இல்லாம இருந்தால் நம்ம எப்படி மாற முடியும்? நமக்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வரணும். ஆகவே கர்ம கணக்குங்கள் மற்றும் தீக்கிறது கிடையாது. பரிசுத்தமா மாறணும், உள்ளேயும் வெளியிலையும், இன்சைட் அவுட் சைட். ஆகவே நான் பழைய உலகத்துல இருந்து நான் இன்னுமே வாழ்க்கையை நான் நடத்தலைன்னு சொன்னாலும், பழைய உலகத்துல இருந்தாலும், பழைய உலகத்துல இருக்கிற பொருள்கள், சம்பந்தங்கள், பிறகு அதோட ஆஸ்திகள், ஆசைகள் எதுவுமே நான் வச்சிருக்கிறது இல்லை. என்ன புது உலகத்துல எல்லாம் கிடைக்கும், புது உலகத்துல எல்லாம் இருக்கு. ஏன் எனக்கு பழைய உலகத்துல இருக்கிறது ஆசைப்படணும், இது வேணும் அது வேணும்னு? ஆகவே கொஞ்சம் கொஞ்சமா என்னோட தேவைப்படுற ஆசைகள் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறது நான் படிக்கிறேன். இதுதான் ஒரு இறை குழந்தையோட அறிகுறி. அதே போல நான் என்ன நினைக்கணும், எப்போ நான் பாபா பக்கம்
கடவுள் பக்கம் நான் வர்றேனோ அதே வினாடியில நான் ஒரு சண்டை மேடான்ல நான் இருக்கேன், ஒரு சண்டை மேதையில நான் இருக்கேன். சண்டை நிச்சயமா ஒரு ஒரு நாளும் இருக்கும். நான் ரொம்ப கவனமா இருக்கணும். கவனம் இல்லாம இருந்தா மாயை என்னை விழுங்கிடும். கவனம் இல்லாம இருந்தா நானும் விழுந்துடுவேன், ஆஜாகிரதைய வந்துடுவேன், மறந்துடுவேன். ஆகவே நான் சண்டையில இருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த சண்டை இருந்துகிட்டே இருக்கும். ஆகவே ஒரு கொஞ்ச நேரம் கூட ஒரு ஆஜாகிரதை ஸ்திதியில வரக்கூடாது. அப்பதான் எனக்கு உண்மையான வெற்றியும் கிடைக்கும். ஆகவே நீங்கெல்லாம் இது நினைக்கிறீங்களா? நீங்களும் இறைவனோட குழந்தைகள் தானே? நீங்க நினைக்கணும், நான் எப்பேற்பட்ட ஒரு இறைவனோட குழந்தை, உண்மையாகவே என்ன எனக்கு தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் எனக்குள்ள மாற்றம் நான் கொண்டு வர்றேன்னா, எனக்கு ஒரு கவனம் நான் செலுத்துறேன்னா, எவ்வளவு தொலைவு நான் முன்னேறி இருக்கேன், இன்னும் என்னெல்லாம் வேணும், எவ்வளவு நான் பாபா கிட்ட பேசுறேன், எவ்வளவு தொலைவுக்கு நான் உண்மையா நேரா நான் இருக்கேன், ஒரு பொய் சொல்லாம, கொஞ்சம் கபடம் இல்லாம நான் இருக்கேன். உங்களையே நீங்க பார்த்துக்கிறது, நானும் என்னை பார்த்துக்கிறது. நம்ம சுய பரீட்சை செய்யணும். சுய கவனம், சுய பரீட்சை, சுய மரியாதை, சுய முன்னேற்றம் எல்லாமே நமக்கு தான் செய்யணும். அப்படி இருக்கிற பொழுது நம்ம ராஜா செயல்கள், ராஜா குணங்கள், ராயல்ட்டின்னு பாபா சொல்றாரு. ராஜா எண்ணங்கள், ராஜா குணங்கள், ராஜா செயல்கள், அந்த ஒரு இது நமக்குள்ள கொண்டு வர முடியும். இங்கதான் நம்ம படிக்கிறோம். அங்க எப்படி நம்ம நடிக்கணும், அங்கே நம்ம எப்படி இருக்கணும், நடக்கணும், பேசணும், சம்பந்தங்கள் வச்சிருக்கணும், செலவு பண்ணணும், குடும்பங்கள்ல இருக்கணும். அங்க நான் எப்படி இருக்கணுமோ இங்கதான் நான் பழகிட்டு அங்கே நான் உண்மையா நடிப்பேன். நான் நடிகர் தானே. நடிகர் படிக்காம நடிக்க முடியுமா? நடிகர் ட்ரைனிங் இல்லாம, முயற்சி செய்யாம நல்லா நடிக்க முடியுமா? இங்கேதான் நான் ட்ரைனிங் எடுக்கிறேன். இந்த ஒரு சங்கம் யுகத்துல எனக்கு ட்ரைனிங் கிடைக்கிறது. அங்கே போனால் நான் நல்லபடியாக இருக்க முடியும், எனக்கு தெரியும். அது மட்டும் கிடையாது, இத்தனை நாளும் எனக்கு வேணும், எனக்கு இது ரொம்ப தேவை, நானு நானு எனக்கு எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்ப முடியற வரைக்கும் பாபா எப்படி கருணை காட்டுறாரு, ஆசீர்வாதம் கொடுக்கறாரு, அன்பு செலுத்துறாரு, ஞானம் எல்லாருக்கும் கொட்டி கொட்டி வீசுறாரு, கொடுக்கறாரு, போதிக்கிறாரு. எப்படி பாபா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு பிஸ்டோவன்னு சொல்றோம், தானம் செய்துகிட்டே இருக்காரு. அந்த மாதிரி நானும் மாற முடியுமா? எனக்கு எனக்குன்னு எத்தனை நாள் தான் நான் சொல்ல போறேன்? என்னோட ஆசைகள் எப்போதான் தீரப்போகுது? அப்படி இருக்கிற பொழுது மற்றவங்களுக்கு நான் கொஞ்சம் உதவி செய்ய வேண்டாமா? அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வைக்க வேண்டாமா? அவங்களுக்கு நான் உதவி இப்ப செய்யாம இருந்தா இப்போதான் செய்ய முடியும். கருணை காட்ட முடியாதா? எப்படி என்னோட தந்தை எப்பவுமே பாக்ய விதாத்தான்னு சொல்றோம், நானும் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டாமா? அப்பதானே நான் உண்மையான ஒரு குழந்தையா இருப்பேன். அப்பா என்ன செய்யறாரோ, தந்தை என்ன செய்யறாரோ அதே அந்த குழந்தையும் செய்யணும் இல்லையா? ஆகவே நான் ஒரு உண்மையான ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிற ஒரு ஆத்மாவா, நான் ஒரு பிஸ்டோவாவா, நான் ஒரு நினைவு சின்னமா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து, எல்லாருக்கும் மன்னிச்சுட்டு, எல்லாருக்கும் என்னோட குடும்பம்னு நான் ஏத்தி கொள்றது என்னால முடியுமா? எனக்கு ஒரு விசால புத்தி இருக்கா? விசால அன்பு இருக்கா? விசால ஒரு 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 ஆன்மீக ஒரு ஞானம் இருக்கா? நானே என்னை கவனிக்கணும். நான் எப்படி மற்றவங்களோட பழகுறேனோ அதுதான் என்னோட உண்மையான ஒரு அறிகுறி. மற்றவங்களோட எனக்கு பிடிக்காம இருந்தா ரொம்ப கலந்து நான் கொஞ்சம் தூரமா இருக்கிறது என்னோட மனம் விசால மனம் கிடையாது, விசால புத்தியும் கிடையாது. அவ நிறைய பேரோட கலந்து சந்தோஷமா இருக்கிறது. அவங்க எப்படி இருந்தாலும்
எனக்கு கவலை இல்லை. நான் நல்லா இருக்கணும், நல்லா நான் பழகணும். அவங்க தவறா பழகுனாலும் அது அவங்க கதை. ஆனா என்னோட கதை, நான் நல்லா இருக்கணும். அப்படி நான் எனக்கே நான் டீச்சரா இருந்து, எனக்கே நான் ஒரு சிஷ்யனா இருந்து, நானே எனக்கு நான் சொல்லி தந்து, என் மேலேயே நான் கவனம் செலுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்ல இருந்து ஒரு ஏஞ்சலா மாற முடியும். ஏஞ்சல்னு சொன்னா அவ்வியக்த ஒரு நினைவு சின்னம். அவ்வியக்த நினைவு சின்னம். நான் ஒரு மனிதன்ல இருந்து ஒரு ஏஞ்சலோட நினைவு சின்னமா மாறி, அதுல இருந்து ஒரு தேவரோட நினைவு சின்னமா மாறுறேன். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முதல் நானு எனக்குன்னு சொல்றது, தூய்மைய மாறுறது, மற்றவங்களுக்கும் நான் என் பக்கம் கொண்டு வர்றது, அவங்களுக்கும் நான் நிறைய பரிமாறுறது, அவங்களையும் தேவர்களா மாத்துறது, நம்ம எல்லாரும் அந்த சொர்க்கத்துக்கு போறது. இதுதான் ஒரு இறைவனோட குழந்தையோட அறிகுறி. அதே போல உண்மையான சேவை என்ன? இத்தனை நாள் நம்ம பேச்சு மூலமா சேவை செய்தாச்சு. நிறைய ஒண்ணும் நம்ம சாதிக்கல. இப்ப நமக்கு என்ன தெரியும்? உண்மையான சேவை என்ன? துள்ளி அதிர்ச்சிகள் மூலமா, நம்ம எண்ணங்கள் மூலமா, இதுதான் நிறைய சேவை செய்யலாம். நம்ம என்ன கேட்டோம்? மன்ச சேவா, வைப்ரேஷன்ஸ் மூலமா சேவா, எண்ணங்கள் மூலமா சேவா. இந்த மாதிரி சேவை 24 மணி நேரமும் செய்துகிட்டே இருக்கலாம். பேச்சு மூலமா எவ்வளவுதான் பேச முடியும்? கொஞ்சம்தான் முடியும். ஆனா எப்பவுமே எல்லாருக்குமே நல்ல எண்ணங்கள் வச்சிருக்கிறது, ஆசீர்வாதம் கொடுக்கறது, மன்னிக்கிறது, ஏத்துக்கொள்றது, இந்த மாதிரி பழைய கதைகள் எல்லாம் மறக்கிறது. நான் அவ்வியக்தோட நினைவு சின்னமா மாறணும். ஒரு ஏஞ்சலா மாறணும். ஒரு இறைவனோட குழந்தை, பிராமணர், பிறகு ஏஞ்சல், அவ்வியக்து, பிறகு தேவர். படிப்படியா இதெல்லாம் யார் செய்யறது? அந்த ஜீவாத்மா உடம்புலயே இருந்து பாருங்க என்னென்ன பாகமெல்லாம் நடிக்கிறது. ஒன்னும் தெரியாம இருக்கிறதுல இருந்து ஒரு கலியுகத்துல நரக்கத்துல இருக்கிற தத்தளிக்கிற ஒரு ஆத்மா இப்ப இப்படி படிச்சு சொர்க்கத்துக்கு போக, ஒரு தேவரை மாற எப்படி தகுதியா வர்றதுன்னு பாருங்க. இதெல்லாம் யாரோட ஒரு இந்திரஜாலம் சொல்லுங்க? பாபா கமால் கர்தியான்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆப்னே கமால் கர்தியா ஒரு பாட்டு இருக்கு. பாபா எல்லாமே உங்களோட இந்திரஜாலம், நரக்கத்தையே சொர்க்கமா மாத்துறது, ஒரு முல்லை மலர மாறுறது, சோகத்தை சந்தோஷமா மாத்துறது, அசுத்தத்தை பரிசுத்தமா மாத்துறது. இது இந்திரஜாலம் இல்லாம இருந்தா வேற என்னதான் சொல்லுங்க? ஆகவே நம்ம தந்தை சாதாரண தந்தையா? எப்பேற்பட்ட ஒரு பாபா, எப்பேற்பட்ட ஒரு பெரிய மாயா, ஒரு பெரிய ராவணனே கூட நம்ம சண்டை போடாமவே எப்படி நம்ம ஆட்சி செய்யறோம்? சண்டை போடாம, எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம, அஹிம்சை மூலமா ராவணனையும் நம்ம தோல்வி அடையிற மாதிரி செய்யறோம். மாயையும் நம்ம தூரமா நம்ம தள்ளிடுறோம். எப்படிங்க? சண்டை இல்லாம. அப்ப நான் சொன்னேன் நம்ம சண்டை போர்ல இந்த மேடான்ல இருக்கோம்னு சொன்னேன். அந்த மாதிரி சண்டை என்ன சண்டைங்க? அன்பு மூலமா சண்டை, ஆயுதம் மூலமா கிடையாது, ஹிம்சை மூலமா கிடையாது, அஹிம்சை மூலமா. அஹிம்சா பரமோ தர்ம. தேவதங்களோட தர்மம் அஹிம்சா. யாரும் யாரோட சண்டை போடுறது அவங்களோட தர்மம் கிடையாது, கர்மமும் கிடையாது. ஆகவே அஜாகிரதை இருக்கக்கூடாது, அகங்காரம் காட்டிக்க கூடாது, எனக்கு தெரியும்னு சொல்லக்கூடாது. ஒரு ராஜ செயல் எப்படி நம்ம ராஜ கம்பீரமா இருக்கணுமோ அப்படி நம்ம இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பறக்க படிக்கிறோம், மற்றவங்களுக்கும் பறக்க சொல்லி தர்றோம். ஆகவே நம்ம யாரு?
மற்றவங்களுக்கு நம்ம வந்து வழி காட்டுறது, உதாரணமா இருக்கிறது, அவங்களுக்கு வந்து தூக்கி விடுறது, அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் உற்சாகம் ஊட்டுறது, இதுதான் நம்மளோட ஒரு அறிகுறி. நம்ம ட்ரஸ்டின்னா என்னங்க? ஒரு வாலி. உண்மையா பார்க்க போனா தனியா வந்தேன், தனியா போறேன், என்னோடன்னு சொல்றதுக்கு எனக்கு என்னதான் இருக்கு. ஆகவே எனக்கு என்ன இருந்தாலும் அது இறை சேவையில கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் நான் பரிமாறி அவங்களையும் என் பக்கம் கொண்டு வந்து பாபா பக்கம் நான் அனுப்புறது. இது எப்பேற்பட்ட ஒரு புண்ணிய கர்மம், எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சேவை. ஆத்மாக்களை தூக்கி விடுறது, ஆத்மாக்களுக்கு பரிசுத்தமா ஆக்கிறதுக்கு அந்த வழி காட்டுறது எவ்வளவு ஒரு பெரிய உண்மையான ஆழமான ஒரு சேவையை நீங்க யோசிச்சு பாருங்க. ஆகவே நீங்கெல்லாம் யாரு? இறைவனோட பிள்ளைங்க. நீங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள் இல்ல. நம்ம வந்து ஒரு முரளில கேட்டோம், பாபா சொல்லியிருக்காரு என்னோட கடைசி குழந்தை, கடைசி குழந்தை. அந்த ஒரு குழந்தையும் இந்த பழைய உலகத்துல ரொம்ப உயர்ந்த மனிதன் யாரா இருந்தாலும் அந்த ஒரு மனிதனுக்கும் என்னோட குழந்தைக்கும் எந்த ஒரு கம்பேரிசன் இல்லை. அவங்க யாரு, நீங்க யாரு? உண்மையாகவே தேவர். அவங்க யாரு? பிசாசிங்கள், பேயுங்கள் பாபா சொல்றாரு. அப்ப நம்ம எவ்வளவு குஷியில இருக்கணும், எவ்வளவு பெரிய போதையில இருக்கணும் இல்லையா? நினைவு சின்னமே நீங்கள் தான். உங்க நினைவு சின்னம் இங்கே உண்டாக்குங்க. சந்தோஷமா, அன்பாக, அமைதியாக, சண்டை போடாம சண்டை போடுறது உண்மையான ஒரு இந்திரஜாலம். தேவரம் மாறுறது. ஆகவே உங்களுக்கு நீங்க ஒன்னும் சேர்த்து வைக்க வேண்டாம். உங்க கர்ம கணக்கே உங்களுக்கு நிறைய சேர்த்து வைக்கிறது. உங்க எண்ணங்கள் மூலமா, உங்க சேவை மூலமா, உங்களோட சன்ஸ்காரங்கள் மூலமா, உங்களோட இந்த சம்பந்தங்கள் மூலமா, புது புது சம்பந்தங்கள் மூலமா எவ்வளோ நீங்க வந்து அக்யூமுலேட் பண்றீங்க, சேர்க்கிறீங்க. ஆகவே நல்லா நீங்க கோடீஸ்வரனுக்கே கோடீஸ்வரனை மாறுவீங்க. சந்தோஷமா இருப்பீங்க. எந்த ஒரு கவலை இருக்காது. தேவரை மாறுறதுன்னா சின்ன விஷயமா? ஆகவே சகோதரிகளே, இந்த ஒரு பிறவி நேரத்தை வீணாக்காதீங்க. உண்மையா நீங்க பகவான் மேல அன்பு செலுத்த நாயகிய மாற பழகுங்கள். கடவுளுக்கு நம்ம நாயகிய மாறுறது என்ன இவ்வளவு பெரிய ஒரு விஷயம். மனிதர்களுக்கு நம்ம நாய்களா மாறி, நாய்கள் நாயா மாறி அப்படி இருந்தோம். ஆனா இப்ப நம்ம யாரு? நம்ம உண்மையானவே எப்படி வந்து ஒரு ராஜ செயல், ராஜ கம்பீரமா எப்படி நம்ம நல்லபடியாக இருக்கிறது, மானம் மரியாதையா இருக்கிறது, எப்படி ஒண்ணும் காட்டிக்காம உயர்ந்த மனிதர்களை மாறுறது, எப்படி ஒரு ஆன்மீக ஒரு பிறவியை நம்ம எடுக்கிறது, ஆன்மீக ஒரு குடும்பத்தை நம்ம உண்டாக்குறது, ஆன்மீக ஒரு உலகத்தை நம்ம உண்டாக்குறது, பழைய கணக்குங்கள் எல்லாம் தீர்க்கிறது, புது கணக்குங்கள் எல்லாம் நம்ம சேர்க்கிறது. ஒன்னொன்னா காலம் மாற, காட்சிகள் மாற, காலங்களும் மாற என்னோட எதிர்காலமும் மாறிக்கிட்டே இருக்கு. அற்புதமான டிராமா. என்னோட டிராமா, உங்களோட டிராமா அற்புதம். ஆகவே இந்த அற்புதத்தை நீங்க உணர்றீங்களா? இந்த அற்புதம் உண்மையா? இந்த அற்புதம் உண்மையாக உங்களுக்கு தெரியறதா? இந்த அற்புதம் உங்களுக்கு அந்த சக்தியா உங்களுக்கு இருக்கா? நீங்களே சுய சோதனை செய்யுங்கள். நிச்சயமாக நீங்க அழகாக தேவர்களா மாறுவீங்க. ரொம்ப சந்தோஷம். நல் வாழ்த்துகள். உங்களை பத்தியே நீங்க நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இறை சேவையில நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. சந்தோஷம் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது. இப்போ என்னோட கடைசி ஒரு என்ன சொல்லணும்னா, எல்லாமே
நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எப்படி? இறைவனே உங்க பக்கத்துல இருந்தால் எதுதான் சாதிக்க முடியாது? ம்? உங்க பக்கத்திலேயே பகவானே இருக்கிற பொழுது இதுதான் முடியாதுன்னு சொல்ல போறீங்க இல்லையா? சரி, நன்றி, சந்தோஷம். ஓம் சாந்தி.